இந்த நல்ல காலவேளைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காலவேளையிலே தேவனுக்கு துதிகளை நாம் ஏற்போம். இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தி நம்முடைய போக்கிலும் பலத்திலும் வேலைகளிலும் தொழில்களிலும் போக்கிலும் வரத்திலும் பிரயாசங்களிலும் பிரயாணங்களிலும் நம்மோடு நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கிருபைக்காக இருந்தது. இருக்கிற இடங்களிலே விசுவாசிகள் ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக, கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை மீட்டெடுத்து தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறதற்காக நம்முடைய விரைய பேரான குமாரனை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்தினார். துக்கங்கள் நம்முடைய குடும்பங்களில் வந்தது, வேதனைகள் வந்தது, பாடுகள் வந்தது, எல்லாவற்றிலும் அவர் நம்மை தாங்கினார், ஆறுதல் படுத்தினார், நம்மை பலப்படுத்தினார். இன்று காலை அவருடைய வல்லமை நம்மை நிரப்புவதாக. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலங்களிலே நம்முடைய வல்லமை ஒவ்வொரு இடங்களிலும் இறங்கட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். மகிமையுள்ள நாமத்தை இந்த காலங்களிலே துதிக்கிறோம். ஒவ்வொரு இடங்களில் இப்பொழுது ஆரம்பித்துக் கொண்டிருக்கிற அந்த காலங்களில் இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொரு இடங்களிலும், வீடுகளிலும், ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் இந்த ஆன்லைன் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை, இந்த ஜெபங்கள் கடந்து போகிற பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு இடங்களிலும் இறங்குவதாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. உடைய மகிமையின் பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதமுடைய மகிமை, உடைய பிரசனம், உடைய ஆளுகை, எங்கள் வேலைகள், தொழில்கள், குடும்பங்கள், ஆராதனைகள், ஆலயங்கள், உடைய ஊழியர்கள், மற்றவர்களுடைய பிரயாசங்கள், உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் உடைய ஆளுகை இருப்பதாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நதிகளை செலுத்தி தேவனுக்கு துதிகளை எடுத்து ஆமென் ஹல்லேலூயா. தேவன் நடத்தி வந்த எல்லா வழிகளுடைய பாதைகளுக்காக நன்றிகளை நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நம்முடைய பாதபடியில் வர இந்த புதிய மாதத்திலுமை ஆராதிக்க துதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஆமென். எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடி இந்த காலவெளியிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதிரும் போல் தேவனே என்று பாடி வாஞ்சித்து தேவனே என்ற ஆத்துமா கதருதே அஞ்சமெனி அடைக்கலும் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. நீங்கள் அடைக்கலும் கோட்டையும் நீ என்றும் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே இருக்கிறதே இருக்கிறதே தேவனின் சதிதியோ நெஞ்சிட ஆத்துமா நெஞ்சிட ஆத்துமா புதிய மாதத்திலே அடைக்கலம் நீ கோட்டையும் நீ காப்பி நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ நீரோடை வாஞ்சித்து தேவனே ஆத்துமாவே கதருதே அடைக்கலம் நீ கோட்டையும் நீ தஞ்சமே நீ அடைக்கலம் நீ
இந்த நல்ல காலவெளிக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தி துதிகளை நாம் ஏறெடுத்து ஹல்லேலூயா மகிமையுள்ள தேவனின் கரம் இன்று காலை நம்மை தொடுவதாக, அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து அதை நமக்காக எடுத்துக்கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த காலவெளியிலே இந்த மாதம் தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேதத்திலிருந்து ஐசாயா 56:5, ஏசாயா 56:5 நான் வாசிக்கிறேன். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தி பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழியாத நித்திய நாமத்தையும் தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த மாதம் தேவனுடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைகள் மேல் வரும் என்று தேவன் உரைக்கிறார். The blessing of the church, the temple of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இப்படி தேவனை ஆராதிக்கிற, தேவனை மகிமைப்படுத்துகிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே இந்த 5ஆம் வசனத்திலே ஏசாயா 56:5 I will give என்று சொல்லுகிறார். I will give நான் அவர்களுக்கு கொடுப்பேன். முதலாவது என் ஆலயத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், என் மதில்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், நித்திய நாமத்தை அழியாத பெயரை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து என் குமாரரே, என் குமாரத்திகளே என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் உள்ள குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் ஒரு இடத்தையும் கீர்த்தி பார்க்கிலும் உத்தம இடத்தை கொடுப்பேன். அரங்களை வைத்து இந்த காலவெளியை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கிற நாங்கள், துதிக்கிற நாங்கள், ஸ்தோத்திரிக்கிற நாங்கள் இந்த மாதம் உம்முடைய ஆலயத்தின் ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய ஆலயத்தில் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். 7 விதமான ஆசீர்வாதங்களை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். Miracle received by Hannah in the temple. ஆலயத்தில் அற்புதத்தை நாள் பெற்றுக்கொண்டார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் அவள் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், Hannah received a miracle from the hand of God. பல நாட்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தாள், வேதனையில் அவள் இருந்தாள். ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு போய் கண்ணீரோடு ஜெபித்தாள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஆலயத்திற்கு போவார்கள். அந்த நாட்களிலே ஆலயம் சீலோவாவில் இருந்தது. அவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை போய் பல நாட்கள் ஆலயத்தில் தங்கியிருந்து தேவனை ஆராதித்து விட்டு வருவார்கள். இன்றைக்கு நமக்கு வாரம் தேவனை ஆராதிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே இப்படி அவள் தேவனுடைய ஆலயத்தில் போய், அவருடைய சகோதரிக்கு ஏராளமான பிள்ளைகள் இருந்தது, ஆனால் இவ்வளோ பிள்ளை இல்லாத ஒரு மலடியாக இருந்தாள். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு பிள்ளைகள் தேவையில்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் நமக்கு இருக்கலாம், அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு வேற தேவைகள், ஏகப்பட்ட தேவைகள் இருக்கலாம். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் அந்த அன்னாள் கூட்டிக் கொண்டு குடும்பமாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள் என்று. இப்படி தேவனுடைய ஆலயத்திலே தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு அவருடைய ஆலயத்திலே தேவன் தம்முடைய நன்மையை விளங்க செய்கிறார், தேவன் அற்புதத்தை விளங்க செய்கிறார். இன்னும் அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வாசித்தால், இந்த சாமுவேலை தேவனுடைய ஆலயத்தில் அவள் விட்டுவிட்டு வந்துவிட்டார். ஆனால் கர்த்தர் இந்த சாமுவேலை எப்படி உயர்த்தினார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் சாமுவேலை மகிமையாக உயர்த்தினார். வேதத்தில் பார்க்கிறோம், முதல் தீர்க்கதரிசி இந்த சாமுவேல் தான், முதல் பிரீஸ்ட் இந்த சாமுவேல் தான். ஆகவே முதல் ஜட்ஜும் இவர் தான். 3 விதமான பொசிஷனை கர்த்தர் அந்த சாமுவேலுக்கு கொடுத்தார். இஸ் எ ஜட்ஜ்,
is a prophet, is a priest. ஆலயத்திலிருந்து தான் உயர்வு வருகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்று காலை கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆலயத்தில் ஆராதிக்கிற என் குமாரரே, என் குமாரத்திகளே, என் பிள்ளைகளே, நான் உங்களை வைத்து உங்களை ஆசீர்வதிப்பேன். So miracle in the temple of God, exaltation in the temple of God. ஆண்டவருடைய ஆலயத்தில் என்ன இருக்குது? உயர்வு இருக்கிறது, மேன்மை இருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக மூன்றாவதாக ஏசியா 37:14 we have a refuge in the temple. ஆலயம் தான் நம்முடைய எல்லா விதமான போராட்டம், எதிரிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நமக்கு அடைக்கலம் ஆலயத்திலே தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய ஆலயத்தில் அதைத்தான் உன்னதமானவரின் மறைவிலே என்று வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் இட்ஸ் a refuge. நம்முடைய வாழ்வில் வருகிற போராட்டங்கள், எல்லா விதமான வேதனைகள் நேரங்களிலே தேவனுடைய ஆலயத்தில் வைத்து தேவன் நம்மை மறைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ எசேக்கியா என்ற ராஜா இருந்தார். அவனுடைய வாழ்வில் அவனுக்கு விரோதமாக அநேகர் எழும்பி வந்தபோது அந்த ஐசாயா 37:14 நாம் அங்கே வாசிக்கிறோம். எசேக்கியா அந்த எதிரிகளின் நிருபத்தை வாங்கி கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் போயதை கர்த்தருக்கு முன்பதாக வெறித்து சேனைகளின் கர்த்தாவே என்று நோக்கி தேவனை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்து அவனுடைய எதிரிகள் கையில் அவனை விடுதலை ஆக்கினார். இந்த மாதம் ஆலயத்தில் தேவன் நமக்கு ஒரு அடைக்கலமான தேவன் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு வியாதிகள், போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆகவே ஆலயம் என்பது ஒரு கட்டிடம் அல்ல, ஆலயம் என்பது ஒரு ஜெப வீடு. தேவனுடைய ஜனங்களாகிய நாம் போய் ஆலயத்திலே நாம் ஜெபிக்கும் போது ஆராதனை வேளையிலும் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பாடலை ஜெபமாக தேவனுக்கு ஏறெடுக்க வேண்டும். ஆகவே ஆலயம் என்பது ஜெபிக்கிற ஜெப வீடு. ஆகவே இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது இந்த என்னுடைய ஆலயமாகிய ஜெப வீடு என்று சொன்னார். ஆகவே பிதாவின் வீடு, இது தேவனுடைய ஆலயம். ஆகவேதான் வேதத்தில் சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு பிரயாசப்பட்ட ஆலயத்தை கட்டினதாக வாசிக்கிறோம். தாவீது ஆலயத்தில் இருக்க பிரியமாயிருந்ததாக சங்கீதம் 27:4 நம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 121:1 ஆலயத்தில் செல்லுவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியோடு இருந்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்தின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன், ஏற்கனவே பெற்றிருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய் நாம் இருக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறார். சங்கீதம் 65:4 ஆலயமாகிய நம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். Miracle in the temple, exaltation in the temple, there is a refuge from the enemy in the temple. இங்கே பார்க்கிறோம் திருப்தி, satisfaction in the temple. தேவனுடைய ஆலயத்தில் போய் நாம் ஆராதிக்கும் போது ஒரு பெரிய மனமகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆனந்த சந்தோஷம், ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை தேவன் நமக்கு தருகிறார். இந்த மாதம் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவருக்கும், தேவனுடைய ஆலயத்தில் சென்றவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. ஆராதித்து நாம் ஒவ்வொருவரையும் தேவன் அற்புதங்களை காண செய்வார், உயர்வை காண செய்வார். எல்லா வியாதிகளுக்கு, தீமைகளுக்கு நம்மை பாதுகாத்து நம்மை உயர்த்துவார். அது மட்டுமல்ல, திருப்தியாக்குவார். He will satisfy us. 2 ராஜாக்கள் 20:5 பார்க்கிறோம். healing in his temple. எசேக்கியா ராஜா ஒரு வியாதிப்பட்டு அவன் இருந்த பொழுது கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவன் போகிறான். அங்கே தேவனுடைய அற்புத சுகம் அவனுக்கு உண்டாகிறது. 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ போவா என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். There is healing in the temple of God. ஆகவே ஆண்டவர் சொன்னார், இந்த காலவேளையில் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற இந்த புதிய மாதத்திலே நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் ஒரு இடத்தையும் கீர்த்தியை பார்க்க உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுவேன். அது மட்டுமல்ல, அழியாத நித்திய நாமத்தை அருளுவேன். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கனப்படுத்துகிறபடினாலும் தேவனுடைய நாமத்தை கனப்படுத்தி இருக்கிறபடினாலும் தேவன் உங்களை கனப்படுத்துவார். இந்த உன்னதமானவரின் மறைவில் ஓடி வந்து
ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே வந்து ஜெபிக்க ஆராதனைக்கு வருகிறோம். இன்னைய நாட்களில் உள்ள ஜெபங்களிலே வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வருகிறோம். எவ்வளவு வேலைகள் மத்தியிலும் பிரயாசங்கள் மத்தியிலும் எப்படியாவது தேவனுடைய ஆலயத்திற்கு போய்விட வேண்டும் என்று ஓடி வருகிறோம். அந்த ஆலயத்தின் ஆசீர்வாதத்தை இந்த மாதம் ஆண்டவர் நம்மை டெக்ளேர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் அந்த ஆலயத்தின் நன்மைகளினால் தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அந்த ஆலயத்தில் வருகிற ஆசீர்வாதத்தினால் நம்மை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த மாதம் அதை விட மேலாக சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் செய்வாராக. Miracle in his temple, exaltation in his temple, refuge in the time of trouble in his church, healing in his church. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது கூட லூக்கா 13:13 ஜெப ஆலயத்தில் ஒரு பெண் 18 வருஷம் அவள் பிடிக்கப்பட்டிருந்த கூனியாக இருந்தவளை இயேசு சுகமாக்கினார். எத்தனை பேர் ஆலயத்தில் தேவன் நம்மை சுகமாக்குகிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் போது பலவீனத்தோடு போகும்போது நம்மை பலப்படுத்தி அனுப்புகிறார். நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி வைத்திருக்கிறார், நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தின் மூலம் ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. தேவனை ஆலயத்தில் சென்று பாடி ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, அங்கே போய் ஜெபிக்கும் போது, நம்முடைய காணிக்கைகளை படைத்து நன்றிகளை அவருக்கு செலுத்தும் போது தேவன் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே there is a miracle in the temple, exaltation in the temple, refuge in the time of trouble in the temple, healing in his temple. அது மட்டுமல்ல, satisfaction in his temple. அது மட்டுமல்ல, ஏசாயா 2:3 ஆண்டவருடைய வார்த்தை அங்கு இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அங்கு இருக்குது. அந்த வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துகிறது. வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கினவர், வார்த்தையினால் வானம் பூமியை உண்டாக்கினவர், ஒரே வார்த்தையினால் சுகத்தை உண்டாக்கினவர். கர்த்தருடைய ஆலயத்தில் பாடல் பாடும் பொழுது ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கிறது, ஆறுதல் படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. கரங்களை வைத்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி. நம்முடைய வார்த்தை எங்களுடைய எலும்புகளுக்குள் அடைபட்டதை பலனை கொடுக்கிறது. நம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் வந்ததை ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, பலனை தருகிறது. ஆலயத்திலிருந்து நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், பலப்படுத்துகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக யோவேல் 3:18 நாம் வாசிக்கிறோம், ஆலயத்திலிருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்படுகிறது. There is a river of God from the temple. எசேக்கியேல் 47 ஆலயத்திலிருந்து ஒரு நதி ஓடுகிறதை வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், there is a river, there is a fountain that quenches the thirst என்று பார்க்கிறோம். ஆலயத்தில் இந்த நீரூற்று, இந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் யார்? பரிசுத்த ஆவியானவர். கரங்களை வைத்து ஆமென். ஆலயத்திலே பாடல்களை பாடும்போது, கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது அந்த வார்த்தையை எழுதின பரிசுத்த ஆவியானவர் அங்குதான் இருக்கிறார். அந்த பாடலில் இறங்கி வருகிற ஆவியானவர் அங்குதான் இருக்கிறார். ஆவியானவர் ஒரு ஜீவ ஊற்றாக நமக்கு அந்த ஆலயத்தில் இறங்கி வருகிறார். அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார், தேவனமை பலப்படுத்துகிறார். ஆகவே ஆலயத்தில் ஜீவ நதி இருக்கிறது, ஜீவ ஊற்று இருக்கிறது, பரிசுத்தாவின் வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் வேதாகமத்தின் பக்தர்கள் ஆலயத்தில் போயிருந்தார்கள், ஆலயத்தை நேசித்தார்கள். மோசே டபர்னக்கல் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார், ஆசரிப்பு கூடாரத்தில் போய் பணி செய்கிறார். ஆமென். ஏன்? ஆண்டவர் இந்த பூமியிலே தம் ஜனங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். அதற்குத்தான் ஆலயத்தை தேவன் ஏற்படுத்தினார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடு வந்து வாசம் பண்ணின தேவன் சாத்தான் அவனை அழித்த பிற்பாடு அங்காங்கே பலிபீடங்களை கட்டி ஆராதித்தார்கள். தேவன் அங்கு இறங்கி வந்தார். ஆனால் யாத்திராகமத்தில் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி மோசேயின் மூலம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் கூடாரம் அடித்து 12 கோத்திரத்தார் இருந்த பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தார். மேகமாக அக்னியாக இறங்கி வந்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவன் தம்முடைய ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம், தேவனுடைய ஜனங்கள் போய் கூடி நாம் அங்கே ஆராதிக்கிறோம். ஆலயத்தில் தேவன் வந்து இறங்குகிறார். எங்கே 2-3 பேர் கூடுகள் அங்கு வருவேன் என்று சொன்ன வாக்களித்த ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 2:2 கடைசி நாளில் ஆலயம் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகள் அங்கு ஓடி வருவார்கள். அது மாதிரி மத்தேயு 16:18 இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட 2 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட ஏதேன் தோட்ட திருச்சபையானது சாத்தானால் அடிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர்
தொடர்ந்து டெபர்னக்கலை உண்டாக்கினார். சாலமோன் தேவாலயம், பிறகு அப்படியே ராஜாக்கள் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு கொண்டே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே சினகாக்ஸிலே வந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவாலயங்கள், தேவனுடைய ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்று காலை யாராவது அப்படி ஆலயத்திற்கு போவதற்கு நீங்கள் கஷ்டப்பட்டு அப்படி இருந்தால் கர்த்தரை பலப்படுத்துவாராக. அல்லது ஆலயத்துக்கு போகிறத ஏதோ ஒரு சாதாரணமா நீங்க நினைத்திருந்தால் கர்த்தர்களுக்கு கிருபை தருவாராக. ஆலயத்தின் மூலம் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கடைசியாக லூக்கா 2:36-37 வாசிக்கிறோம். முதிர் வயதில் இளைப்பாறுதல் தேவனுடைய ஆலயத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆலயத்தில் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கிறது. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இடம் இருக்குது, வாலிப பிள்ளைகளுக்கு இருக்குது, பெண்கள் கூடுகை இருக்கிறது, ஆண்கள் கூடுகை இருக்கிறது, அதுபோல எல்டர்ஸ் முதியவர்களுக்கான எல்லாமே இருக்குது. ஆலயம் என்பது தேவனுடைய மகிமையினால் அருமையான ஒரு இடம். எல்லாருக்கும் அங்க ப்ரொவிஷன் இருக்குது. வேதத்திலே பார்த்த சிமியோன் என்ற அந்த வயோதிப தேவ மனுஷன் ஆலயத்தில் இருந்தார். அந்நாள் 80 வயது விதவை ஆலயத்தில் இருந்தால் முதிர் வயதிலும் நம்மை பலப்படுத்துகிற தேவனுடைய ஆலயம். புரிந்தவர்கள், அனுபவிக்கிறவர்கள், ஏற்கனவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் கரங்களை வேற்றி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த பூமியில் கொடுத்திருக்கிற உடைய மகிமையின் ஆலயத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆலயத்தின் இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பம் வருவதாக. அந்த ஏரியாவிலோ அந்த இடங்களில் உள்ள சாபங்களோ சாத்தானுடைய எந்த காரியங்களோ நம்முடைய பிள்ளைகள் மேல் குடும்பங்கள் வராமல் இங்கே சொல்லப்பட்ட குமாரர் குமாரத்திகள் குடும்பங்கள் மேல் ஆலயத்தின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. Miracle in the temple, exaltation in the temple, refuge in the temple, healing in the temple, comfort in the temple. There is a river in the temple. Amen. முதிர் வயதில் இளைப்பாறுதல். There is a rest and restoration in the temple of God. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சி அடைந்தேன். இன்று காலை இந்த மாதம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இத்தனை ஆண்டு ஆலயத்துக்கு போய் எனக்கு என்ன நடந்ததுன்னு யோசிக்க வேண்டாம். இந்த ஆலயத்தில் போக போய் தான் சுகமா இருக்கிறீங்க, ஆரோக்கியமா இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்திலிருந்து பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் தாண்டி பலப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னும் தேவனுடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கி வரும். கை வைத்து ஆங்காங்கே தேவன் கொடுத்த ஆலயங்களுக்காக, நல்ல ஊழியர்களுக்காக இந்த காலங்களில் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஏசாயா 56:5 படி ஆலயத்திற்கும் மதில்களுக்கும் உள்ள ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பங்களுக்கு இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு தருவாராக. இந்த ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களில் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, நீர்தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீர், நீ சர்வ வல்ல தேவன் என்று எல்லாரும் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நீரே வாழ்வின் கேடகா, துணை நீரே. காலவெளியில் அவரை ஆராதிப்போம். எல்லாரும் இந்த புதிய மாதத்திலே ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எண்ணிலா நன்மைகளை வாழ்வில் செய்தீரே. நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என் வாழ்வில் பலர் நீரே, என் வாழ்வில் பலர் நீரே. எல் ஷடாய் துணை நீரே, வாழ்வே கேடகா. எல் ஷடாய் ஆலயத்தின் நன்மையினால் நிரப்புகிறவரே, கேடகா. காலைதோறும் பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். இந்த காலவேளை இந்த புதிய மாதத்தில் உடைய கிருபை ஆலயத்தின் ஆசீர்வாதம் எல்லார் மேலும் உண்டாவதாக.
சேட்டை எல் ஷடாய் எல் ஷடாய். புதிய மாதத்தினுடைய மகிமை இறங்கணும். ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை இறங்கவே டெக்ளேர் பண்ணுகிறேன். Jesus name, in Jesus name. துணை நீரே எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த புதிய மாதத்தில் ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்ப போகிறார். குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் ஒரு இடலை கற்றுக் கொடுத்து தேவன் தமது எல்லா எண்ணில்லாத நன்மைகளினால் ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்மை இந்த மாதம் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த காலையுடைய பாதப்படியில் ஆங்காங்கே இருந்தது ஆன்லைன் வாயிலாக இந்த புதிய மாதத்தில் இணைந்தமை துதிக்க எங்களது கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஆலயத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் இன்றைக்கு ஏதேன் தோட்ட ஆலயம், ஆசிரிப்பு கூடார ஆலயம், சாலமோனின் ஆலயம், தாவீதின் ஆலயம், இப்படியே ஆண்டவரே காலமாய் நம்முடைய ஜனங்களிடத்தில் வாசம் பண்ணி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே. சிலோவாவில் அன்றைக்கு அந்நாளை ஆசீர்வதித்தீரே. இசைக்கியாவை ஆலயத்திலிருந்து சுகமாக்கினவரே, இன்று காலை இந்த ஆலயத்தின் ஆசீர்வாதம் எப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும், வாலிபர்களுக்கும், சிறு பிள்ளைகளுக்கும், கை குழந்தைகளுக்கும், கர்ப்பஸ்திகளுக்கும், முதியோர்களுக்கும் ஆண்டவருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. எக்ஸால்டேஷன் உண்டாவதாக, ஹீலிங் உண்டாவதாக, உயர்வு உண்டாவதாக, நன்மைகள் உண்டாவதாக, திருப்தி உண்டாவதாக. சாத்தானுடைய எல்லா திட்டங்களும் அழிந்து ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் மட்டும் வந்து வலிப்பதாக. இன்று காலை இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாள், திருமண நாட்கள், இந்த மாதம் உள்ள வேலைகள், இன்டர்வியூ காரியங்கள், பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட கல்லூரி காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய ஆளுகை இருக்கட்டும். நம்முடைய ஆலயத்தின் நன்மைகளினால் அவர்களை திருப்தியாக்கும். நித்திய நாமத்தில் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரேன். நம்முடைய வல்லமுள்ள நாமம் அவர்கள் மேல் பொறிக்கப்படட்டும். இந்த காலவெளியில் எல்லா இடங்களிலும் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்கள் மேல், பிள்ளைகள் மேல், ஒவ்வொரு மேலுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். சாபங்கள் விலகுவதாக, வியாதிகள் விலகுவதாக, அந்தகாரங்கள் விலகுவதாக, தொழில்கள் வியாபாரங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. உடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு இடத்திலும் இறங்கி வரட்டும். சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும், முதியவர்களை ஆசீர்வதியும், புதிதாக ஆரம்பிக்கப்படுகிற வீடுகளை ஆசீர்வதியும், இடங்களை வாங்கி அவர்கள் இடங்களை கட்டுகிற வழியில கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். வாகனங்கள் நம்முடைய ஆளுகை இருக்கட்டும். போக்கில் வரத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பங்களிலே சில நேரங்களிலே ஆண்டவரே இழப்புகள், நஷ்டங்கள் வந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தும். ஆமே, இழப்புக்கு ஈடாக, நஷ்டங்களுக்கு ஈடாக கர்த்தர்களுக்கு இரட்டத்தனையான பலனை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும். இது காலை நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால் உடைய ஜனங்களும், திருச்சபையும், உடைய ஊழியர்களும், யாவரும் நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.